ஐயா எனக்கு கல்யாணமே ஆகலை, ஆ அதுக்கு வந்துடும். எனக்கு கல்யாணமே ஆகலை, எனக்கு கல்யாணம் ஆனால் யோகம் இருக்கு, ஆனால் கல்யாணம் ஆகலை. இதுக்கு ஒன்று சொல்லுங்கய்யா, ஒரு வழிபாடு சொல்லுங்க, நாங்கள் போயிட்டு வர்றோம். ஆனால் ஒரு சில ஜாதகத்தில் இருக்குங்க, மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்வில் அடுத்த மாற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் பாவம் அவங்களுக்கு வந்து அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த கர்மம்ன்றது விடாது, தள்ளி தள்ளி போகும். அவங்களுக்கான வழிபாடு ஏதாவது சொல்றேங்கய்யா. ஆண்களுக்கு கல்யாணமே ஒரு காணல் நீரா இருக்கு அப்படின்னு இருந்தா திருவெள்ளியங்குடி, கும்பகோணத்து பக்கத்துல திருவெள்ளியங்குடி, அங்க போயிட்டு கோலவெளி ராமர் அந்த பிரார்த்தனைகள் வெள்ளிக்கிழமைக்கு மாலை வாங்கி சாத்தி 11 நெய் விளக்கேற்றி ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வரும்போது ஒரு விமோச்சனம். நிச்சயமா. பெண்களுக்கு கல்யாணமே ஆகல, போராட்டமா இருக்கு, நெருக்கடியா இருக்குன்னா நேரா சிவகங்கை திருப்பத்தூர் அங்க இருக்கிற யோக பைரவர் செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு பிரார்த்தனை வழிபாடு. இது எத்தனை வாரம் போகணும்னு? வாரம் இல்லைங்க, ஒரு முறை போயிட்டு வரலாம். முடிஞ்சா மாசத்துல ஒரு தடவை. ஆணா இருந்தா வெள்ளிக்கிழமை, பொண்ணா இருந்தா செவ்வாய்க்கிழமை போய் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது ஒரு விமோச்சனம். நிச்சயமாங்க. இது வந்து பொது பலன் தான். பொது பலன், ஜாதகத்தை பார்த்து சொல்ல போறோம். ஆமா, இல்ல என்ன பார்க்கவே முடியாதுங்க அப்படின்ற மக்களும் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய கண்டிப்பா சொல்லலாம். அவங்களே இதுல பயன்பெற்றாங்கன்னா எனக்கு மகிழ்ச்சி. நிச்சயமா நிச்சயமாங்க. அதே மாதிரிதான் குழந்தை பிறப்பு. கண்டிப்பாங்க. எங்க குழந்தை பிறந்தா வளர்ச்சின்னு தெரியுது, ஆனா அந்த குழந்தை தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு. அதற்கு ஒரு கோயில் சொல்லுங்க. நான் எப்பவுமே முதல் எபிசோட்லயே நம்ம இது பேசியிருக்கிறோம். குழந்தை பிறப்புக்கு ஒரு அற்புதமான ஆலயம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் தான். புதன்கிழமை இரவு 7:30 மணிக்கு நடக்கிற ஏகாந்த தரிசனத்தில் கலந்துக்கிட்டு, அப்போவே நடக்கிற இரவு 9 மணிக்கு நடக்கிற பள்ளியறை பூஜையும் பார்த்துட்டு, மறுநாள் காலையில் நடக்கிற விஸ்வரூபம் பார்த்துட்டு, அந்த இலைப்பிரசாதம் வாங்கி அவங்களுடைய பெண் அவங்களுடைய அந்த அடி வயிற்றுல ஒரு 48 நாள் தொடர்ந்து சுத்தமாக இருக்கிற காலங்களில் தடவி வந்து முறையான மருத்துவமும் பார்த்து வந்தால் நிச்சயமாக அந்த முருகப்பெருமானின் அருளால் ஒரு குழந்தை செல்வம் உருவாகுங்க. நிச்சயமா நிச்சயமாங்க. அதே மாதிரிங்க நீங்கள் சொல்கிற குழந்தை பிறப்புன்றது, இப்போ ட்வின்ஸாக ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வைங்க, இப்போ அந்த குழந்தைகளுக்கு அதே மாதிரி அந்த ஜாதகம் இருக்க வளர்ச்சி இருக்குன்னா அதுவும் இதில் வருமாங்க? கண்டிப்பாக. இதில் நான் ட்வின்ஸ் ஜாதகத்தை பார்க்கும்போதுங்கய்யா நிறைய வந்து ஆராய்ச்சி பண்ணேன். ஒரே நிமிட இடைவெளி தான் இருக்கும். சின்னவர் நல்லா இருப்பார், பெரியவர் கஷ்டப்படுவார். ஆமாங்க. பெரியவர் நல்லா இருப்பார், சின்னவர் கஷ்டப்படுவார். பார்த்துருக்கு, நேரே பார்த்துருக்கேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது இல்லை, எங்க வீட்லயே மனைவி குடும்பத்திலே இருக்காங்க. பெரியவன் சின்னவன் ரொம்ப நல்லா இருக்கான், பெரியவன் ரொம்ப கஷ்டப்படுறான். ராம் லட்சுமணன் பேரு, அவங்க சொந்த தாய் மாமா பையன். அதே பேரு தாங்க இங்கேயும். சின்னவர் இப்ப நல்லா இருக்காரு. ஒரு காலத்துல வந்து பெரியவர் தான் நல்லா படிச்சு நல்லா வருவார் நினைச்சிட்டு இருந்தது. அந்த பெரியவர் வந்து இப்போ உடல் சௌரியம் இல்லாம இருக்காரு. இந்த சின்னவர் வந்து என்ன படிக்க போறாருன்னு நினைச்சிட்டு இருந்த சின்னவர் வந்து இப்ப குடும்பத்தை தாங்குறாரு. அந்த பெரியவர் உடம்பு இல்லாம இருக்காரு. அவங்க பேரு இதே பேர் தான், ராமலட்சுமணன். இந்த இரட்டையர்கள் ஜாதகத்தை எடுத்துக்கும் போது என்னோட டெக்னிக்கலா நான் பண்ற விஷயம், 2 பேர்த்துக்கு உண்டான பிரசன்னத்தை போட்டுருவாங்க ஜாமக்கோள்ல. அப்ப இருக்கிற உதயம், உதயத்தில் உள்ள கிரகம், 2ஆம் பாவகத்தில் இருக்கிற கிரகம், இது எல்லாமே இவங்க லைஃப் ஸ்டைல சொல்லிடும். இவருக்கு ஒரு பிரசன்னம் அப்பவே போடும்போது இது வேற காட்டும் கண்டிப்பா. அப்போ ஒரு விஷயத்த சொல்லும். அப்ப 2 பேர்த்துக்கு உண்டான வளர்ச்சி, முன்னேற்றம், டெவலப்மெண்ட்டை நம்ம கொடுத்துறோம். நிச்சயமாங்க. இந்த 2 பேர்த்துல ஒருத்தருக்கு அந்த அமைப்பு இருக்குன்னு வச்சுங்களேன், அது நம்மளுக்கு சாதகமா இருக்குமா? இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் முன்னேற்றம் 100%. இதுல தந்தைக்கான கிரகம் வலுத்திருக்கணும், இடம் மாறி முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, அது அடுத்த கேள்வியா கேட்கணும்னு நினைச்சேன். திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இடம் மாறி போறாங்க, இல்ல குழந்தை பிறப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல இருக்க முடியாது இடம் மாறி போய் அங்க பெரிய வளர்ச்சி காண்றாங்களே, அதுக்கு என்னங்க அமைப்பு இருக்கும்? யாரு வேணாலும் எடுத்து பாத்துக்குங்க. 9ல சூரியன், 9 குடையவர் 3ஆம் இடத்தில், 3 குடையவர் 9ஆம் இடத்தில், இதோட குரு சூரியனுடைய தொடர்பு வந்தா இடம் மாறி அப்பா புகழடைஞ்சிருவார். ஆனா 9ஆம் இடத்தில் சூரியன் இருக்கும்போது காரகோ பாவக நாஸ்தி, அந்த திசை வரும்போது அப்பாவை கொஞ்சம் கசக்கித்தான். இதையே நம்ம அனுபவத்துல பார்க்கறோம். சூரிய திசை. இதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க எடைக்கெட தானம் கொடுத்துடணும். அந்த குழந்தை இருக்கு இல்லைங்க, குருவாயூர்லயோ ஸ்ரீரங்கமோ திருப்பதியோ சோட்டானிக்கரையோ ஏதோ ஒரு இடத்துல வெள்ளம் இருக்குல்லங்க, மண்ட வெள்ளம் சொல்லுவோம், அதை எடைக்கெட தானம் கொடுக்கும்போது இந்த பாதிப்புகளை குறைத்து கொள்ள முடியும். வளர்ச்சியும் கொடுக்கும், தோஷம் இருந்தா சரியும் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற அமைப்புல அந்த ஜாதகத்தை நம்ம அணுகணும். நீங்க தானம்ன்றதுனால இது சம்பந்தம் இல்லைனாலும் இந்த கொஸ்டினை கேட்டுறேன். சில குழந்தைகள் ஜாதகம் வாங்கினோடனே சொல்றீங்களா தானம் கொடுத்துருங்க, தானம் கொடுத்துட்டா அது மிக சிறப்பா இருக்கும் சொல்றீங்க இல்லையா, அது எப்படிங்க கனெக்ட் பண்ணி சொல்றீங்க? இதுல அந்த சூரியனுக்கும் அந்த இந்த ஜாதகர் இருக்காருன்னு, அந்த சூரியன் எங்காவது கெட்டு போயிருக்கு, பாதகாதிபதி சேர்க்க சனி சூரியன் பார்வை, அப்பா இந்த ஜாதகப்படி கொஞ்சம் கஷ்டப்பட போறாரு அப்படின்னு அதுல இருக்கும். இருந்தாலே உடனே தத்து கொடுக்குறோம்.
எடைக்கடை கொடுக்குறோம். இந்த பரிகாரங்களை நம்ம பரிந்துரை பண்றோம். இல்ல இந்த தத்து கொடுக்கறது வந்து கொடுத்துட்டு ஒரு வாரம் வேற உங்க வீட்டுல இருக்கணும், அதுக்கப்புறம் தான் கூட்டு இல்ல, அது வரணும். முதல்ல இருந்ததுங்க. 30 நாள் இருக்கும். 30 நாள் இருக்கணுமா? அத்தைக்கு கொடுத்தேன், ம், மாமாவுக்கு கொடுத்தேன். ம், இப்போ தத்து கொடுக்குற குழந்தையோட ஜாதகம் நல்லா இருந்தா பரவாயில்ல. ம், இது நெருக்கடியான ஜாதகமா இருந்தா தத்து வாங்கினவங்களுக்கு சிரமத்தை கொடுத்துருச்சுன்னா, ம், ம், அதனால நான் என்ன சொல்லிடுறேன், இது நானா உபயோகப்படுத்தினது, உருவாக்குனது. ம், என் மைண்டே சொல்லுச்சு. ம், நேரா சாமி கிட்டயே தத்து கொடுத்து சாமி கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். ம். ஒரு 3 ஹவர்ஸ் மட்டும் அந்த குழந்தை அப்பா பாத்துக்காம குழந்தைய விட்டுட்டு சொந்தக்காரங்களை விட்டுட்டு நம்ம வெளியே போய் அதுக்கப்புறம் கொண்டு போய் ஒப்படைச்சிடலாம். ம். ஏன்னா இப்ப அவசர உலகத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஆமா, நீங்க ஆமா, 30 ஆமா. நாள்ல இன்னைக்கு கணக்கு வராது. நிச்சயமாங்க. அவங்க செய்ய மாட்டாங்க. செய்யவும் முடியாது. சிலர் பெற்றோர் தத்து கொடுக்கறது வேணாங்கிறாங்க. ம், என் மகனை, என்னோட மகன், என் குழந்தை, நான் எப்படி தத்து கொடுப்பேன் அப்படின்னு கேட்கறவங்களும் இருக்காங்க. ம், நான் என்ன சொல்றேன், தத்து கொடுக்க வேண்டாம், எடைக்கடை கொடு. ம், நீங்க இடைக்கடை கொடுத்துருங்க. ம், கொடுத்துட்டீங்கன்னா பலம். ம். அந்த மண்டை வெள்ளம்னு சொல்றோம்ல, அதை இடைக்கடை கொடுக்க சொல்றேன். அது வந்து தத்து கொடுத்த கணக்காயிருமாங்க? அது ஈக்குவலான பரிகாரம். ஓ, ம், அது என் அனுபவத்துல ஒரு 1000 பேருக்காவது பரிந்துரை பண்ணியிருப்பேன். அருமை. எல்லாமே போயிட்டு வந்து நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. சூப்பருங்க, சூப்பர். ஐயோ, என் குழந்தைய நான் எப்படி தத்து கொடுக்கறது, என் ஜாதகப்படியே என் மகனை தத்து கொடுக்கணும்னு இருந்ததே. ம், நான் தத்து கொடுக்க கூடாதுன்னு இல்ல, ம், இடைக்கடையே கொடுப்போம். ம், சோட்டானிக்கரையில தான் கொடுத்தங்க. ம், நல்லா இருக்கான், நல்லா படிக்கிறான், ம். டெவலப்மெண்ட் தான், அதுல எல்லாம் குறை கிடையாது. நிச்சயமா, அது நிச்சயமா, நம்ம மைண்ட் செட்டு, நம்ம நம்புற தெய்வம், ம். இது ரெண்டையும் நம்ம பார்த்து பண்ணணும். நிச்சயமா, நிச்சயமா. ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப அருமையா விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சுகமே சொல்லுங்க. ஐயா, நன்றி ஐயா.